Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சூப்பரான செலவே இல்லாமல் ஒரு ஈஸியான க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிப்பிடிச்சு தேஞ்சு போன ஒரு இட்லி பாத்திரத்தை எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சில சமயத்தில் நம்ம அந்த இட்லியெல்லாம் வந்து வேக வைக்கும்போது அடியில் வந்து தண்ணி முடிஞ்சது கூட தெரியாமல் ரொம்ப நேரம் அடுப்புலையே இருக்கிறதுனால இந்த மாதிரி கூட தேஞ்சு இந்த மாதிரி கரை வந்து ஃபுல்லாகவே பிடிச்சிக்கும். நம்ம எவ்வளோ கழுவுனாலும் போகாது. இப்போ வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ஹார்பிக் வந்து எடுத்துக்கோங்க. ஹார்பிக் வச்சு நம்ம சேனலில் நிறைய க்ளீனிங் ஐடியாஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஹார்பிக் எடுத்துகிட்டு அந்த இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக அடியில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஹார்பிக் வந்து போடும்போது ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க பாத்திரம். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி பரவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வரைக்குமே நீங்கள் விட்டுருங்க. நார்மலாக நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டீல் ஸ்க்ரப்பரு, அது வச்சு தான் நான் இன்றைக்கி இது வந்து தேய்க்க போகிறேன். ஸோ கையில் வந்து க்ளவுஸ் போடுறதுக்கு மறக்காதீங்க. க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பரவி விடும்போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சட்டுன்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகும் அந்த கரை. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த கரை வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். தேய்க்கும் போதே நல்லா அந்த கரை ஃபுல்லாகவே வந்து விட்டு போகிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ வீட்டில் வந்து சில சமயங்களில் பால் பாத்திரம், இட்லி பாத்திரம், இந்த மாதிரியான பாத்திரங்களை வந்து நம்ம நிறைய அடி பிடிக்க விட்டுருவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான் அதிகமாக நமக்கு அடி பிடிக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்பிக் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணி கஷ்டப்படையே வேண்டாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகியிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அங்கங்கே லைட்டாக அங்கங்கே தெரிகிற அந்த கரை கூட நம்ம வந்து நார்மலாக எப்போவும் கழுவிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சோப்பு இல்லை அப்படின்னா லிக்விடு அந்த மாதிரி ஏதாவது வந்து யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பாத்திரம் வந்து நல்ல பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு வந்து நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பின் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுவும் வந்து செக் பண்ணுங்கள். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முன்னாடி இருந்த பாத்திரத்துக்கும் இப்போ இருக்கிற பாத்திரத்துக்கும் நல்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்க்கும்போதே தெரியும். இது வந்து கஷ்டமே கிடையாது. நம்ம கையே வலிக்காமல் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஒரு ஷேராவது கொடுங்க. எவ்வளோ தான் தேய்ச்சி கழுவினாலும் வந்து சுத்தமாக போகாத உப்பு தண்ணி கரை பிடிச்ச குடத்தை கூட ஈஸியாக நம்ம வந்து ஹார்பிக் வச்சு கழுவி எடுத்துடலாம். ஸோ அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.